ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசிப் கிச்சன். நேற்று அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரப்போ நைட் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கே இருந்து ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டோம். நிறைய வெரைட்டியாக சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டுட்டு வர்றப்போ என்ன கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் வச்சுருந்தாங்க. அந்த நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, நூடுல்ஸ் வந்து மிச்சம் வச்சுருந்தாங்க. அந்த நூடுல்ஸை வந்து அக்கா பார்சல் பண்ணி கொடுத்து விட்ருந்தாங்க. அதை காலையில் எழும்பி குழந்தைங்களுக்கு அதையே வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பொதுவாக வந்து ஷாப்பில் இருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். எப்போ ஒரு முறை தான் வாங்கி சாப்பிட்றது. பிளான் பண்ணி எல்லாம் போகலை. திடீர்னு அக்காவை பார்க்கணுன்னு தோணுச்சு. உடனே ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன். வழக்கமாக டைம் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த முறை வந்து நான் ரொம்ப வற்புறுத்தி கேட்கவும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நாளாகிடுச்சு அவங்கள பார்த்தவங்க வீட்டுக்கு போய். அதனால் சரி நீ வா போவோம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அந்த அந்த நூடுல்ஸை வந்து சூடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை வந்து போட்டு நல்லா வரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் வந்து அந்த 3 முட்டையை வரட்டிட்டு அப்புறம் நூடுல்ஸை வந்து அந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய கேபேஜு, கேரட்டு, நிறைய வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெஜ்ஜீஸை மட்டும் ரிமூவ் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலில் வந்து நிறைய வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெஜ்ஜீஸை மட்டும் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு அதனால தான் அது பிடிக்கல. நிறைய வெஜ்ஜீஸ் இருக்கனால. அதுவும் அந்த கேபேஜ் வந்து நிறைய பெருசு பெருசு துண்டாக இருந்துச்சு. அது பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸை விட வெறும் இந்த கேபேஜ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நமக்கு பரவாயில்ல, நம்ம சாப்பிடுவோம். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து ரொம்ப யோசித்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அதை என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வெஜ்ஜீஸை மட்டும் அதுலேருந்து எடுத்துட்டு அப்புறம் வந்து அந்த நூடுல்ஸை சிக்கன் நூடுல்ஸ் தான். ஸோ அந்த நூடுல்ஸை வந்து போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கடைசியாக வந்து கொஞ்சம் காரத்துக்கு பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துருந்தேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா தான் கொஞ்சம் காரம் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க ஸ்பைசி இருக்காது, ஸ்பைசியாக வேணுமா இல்லை வேண்டாமான்னு கேட்டு நாங்களும் வந்து ஸ்பைசி வேண்டான்னு சொல்லி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சாப்பிட்றப்போ ஏதோ ட்ரையாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆட் பண்ணி வந்து அதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கடைசியாக வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். இதை தான் இன்றைக்கி வந்து நான் என்னோடய லஞ்சுக்கு இதுலேருந்து கொஞ்சம் சாப்பிட்ருந்தேன். ஏன்னா இதில் நிறைய சிக்கன், நிறைய வெஜ்ஜீஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அப்படிங்கிறதுனால அதை சாப்பிட்ருந்தேன். எப்போவுமே எப்படி தான் டயட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். ஆனால் இது மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும். எது நடந்தாலும் கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நான் டயட்டை கண்டினியூ பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கேன். நம்ம டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன சீட் பண்ணால் கூட நம்மளை வந்து அதை டிமோட்டிவேட் பண்ணாது. மறுபடியும் நமக்கு அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். குறிப்பாக வந்து ஒரு நம்மளோட உடம்பை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு ப்ராப்பராக ஒரு டயட் பிளான் போட்டு நம்ம டயட்டு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எந்த விதத்துலேயும் நமக்கு வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணணும். அடுத்ததாக வந்து மஷ்ரூம் இருந்துச்சு, அதை பொரியல் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு சோம்பு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமு அப்புறம் மசாலா எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கணும். மசாலா சேர்த்துட்டு அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து நான் வேக வச்சு எடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் மஷ்ரூம் பொரியல் வச்சுருந்தேன். மஷ்ரூம் வந்து நிறைய மெத்தடில் வைப்பாங்க. எனக்கு எப்படி வச்சாலும் மஷ்ரூமோட டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் அது சாப்பிட்றது ரொம்ப கம்மியாக தான் எடுத்து சாப்பிடுவேன். ஆனால் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படிங்கிறனால. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு மஷ்ரூமை வந்து மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி தான் நம்ம குக் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான் சமைச்சிருக்கேன் நானுமே. அப்புறம் டயட்டு பார்த்திங்கன்னா ஜூன்லேருந்து நான் மறுபடியும் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த மந்த்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நான் வந்து ப்ராப்பராக ஒரு டயட் பிளான் போட்டு உங்களுக்கு கிளியராக கொண்டு போகிற அளவுக்கு முடியுமான்னு எனக்கு தெரில. காரணம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மே மந்த்து மேரேஜ், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆர்டர்லாம் இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் டெய்லி வந்து ஏதாவது ஒரு வீடியோ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். சில வீடியோஸ் வந்து நமக்கு சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கு. அதனால் அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். அதை தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மசாலா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கரம் மசாலா இருக்கு இல்லையா, நான் வீட்டிலே பவுடர் பண்ண கரம் மசாலா இருந்துச்சு, அதை போட்டுட்டு அது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் இவ்வளவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணியும் சேர்த்து இந்த மஷ்ரூமை வந்து நல்லா ஒரு பொரியல் பதத்துக்கு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். நாங்கள் வந்து கூட்டு அப்படின்னு சொல்கிறோன்னா தேங்காய் அரைச்சி போட்டு வச்சா அது கூட்டு. பொரியல்னால் இந்த மாதிரி சின்னதாக பண்ணுறதுக்கு பேர் பொரியல். இதை தான் வந்து கேரளத்தில் மெழுகு புரட்டின்னு சொல்லுவாங்க. அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அந்த ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணுறேன்.
நிறைய மெத்தடில் வைக்கலாம். ஆனால் நமக்கு டேஸ்ட்டுக்கு வந்து ஒத்து போகணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு டேஸ்ட்டுக்கு வந்து நிறைய ஒத்து போகாது. நம்ம டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்கும். இப்போ கேரளா ஃபுட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா நாங்கள் சமைக்கிறது கிட்டத்தட்ட கேரளா சாயலில் இருக்கனால, கிட்டத்தட்ட இல்லை மோஸ்ட்லி வந்து கேரளா சாயலில் தான் இருக்கும். அதனால் எங்களுக்கு வந்து அந்த கேரளா சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கும். அது எப்படி வச்சு கொடுத்தாலும் நம்ம சாப்பிடுவோம் கேரளா சாப்பாடு. அதனால் அந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் சமையல் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சமையல் பண்ணலாம். ஆனால் நான் வந்து என்னோடய ரெசிபியை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணி நான் ஷேர் பண்ண எல்லா ரெசிபியும் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இது வரைக்கும் நல்ல ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மஷ்ரூம் பன்னீர் மாதிரி பொருட்கள் வந்து உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மில்க் ப்ராடக்டெல்லாம் உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது அதுதான். நீங்கள் டாக்டர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே டாக்டரை கன்சல்ட் பண்ணி உங்கள் ஹெல்த்தில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு டயட் பிளானை போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் நல்லது. இப்போ உங்களுக்கு அனுபவமே இல்லாமல் நீங்கள் ஒரு டயட்டு ஃபாலோ பண்ணுறது சில பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி டாக்டர் அட்வைஸ் கேட்டு அதுக்கப்புறமா டயட்டு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னாச்சுன்னா நான் வந்து மஷ்ரூமை கட் பண்ணுறதுக்கு பாப்பா கிட்ட கொடுத்துருந்தேன். மெதுவாக இருந்து கட் பண்ணி டைம் ஆகிடுச்சு. இங்கே வெங்காயம் வந்து லைட்டாக கருகவே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவசரமாக அவகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நானும் கட் பண்ணி தான் பொரியலே வச்சுருந்தேன். ஜூனில் வந்து நான் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன்னா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஜிம்முக்கு போகிறதாகவும் எல்லாம் நிறைய பிளானிங் இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு கூடவே வந்து என்னோடய வெயிட் லாஸ் ரொட்டீன், அப்புறம் டெய்லி லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள், என்னோடய பிஸ்னஸ்ஸு, இதை பற்றி எல்லாமே இங்கே நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி இன்னொரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த சேனலுக்கு வந்து சில பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால தான் 2 நாளாக என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலை. அதுக்கு பின்னாடி நான் ஓடிட்டுருக்கேன். ஸோ தொடர்ந்து என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியலை. இந்த வீடியோ அப்லோட் பண்ணால் கூட என்ன ஆகும்னு தெரியலை. நானும் எல்லா இதுலேயும் பேசி பார்த்துட்டேன். அவங்க தரப்பில் வந்து பேசி பார்த்துட்டேன். என்ன ஆச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. நான் அதை சரி பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ இது பேசுகிறது கூட ஒரு வேலை பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து யூடியூப்பில் ரொம்ப பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரில. சின்ன வார்த்தையெல்லாம் பெரிய பிரச்சனையாக வருது போல். எனக்கு அது கரெக்டாக தெரில. அது எதனால் அப்படின்னு எனக்கு தெரில. இதுவே ரிஸ்க் எடுத்தால் நான் பேசியிருக்கேன். அது ஷேர் பண்ணாமலும் இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆரம்பத்திலேருந்து யாரோட சப்போர்ட் இல்லாமல் சின்ன விஷயங்கள் பண்ணி நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணி எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்னு பார்த்து நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். அது திடீர்னு வந்து இந்த மாதிரி வர்றப்போ எனக்கு நிஜமாக இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு பெருசாக வந்து யார் கூடயும் பழக்கம் இல்லை. எனக்கு இந்த டெக் விஷயங்கள் தெரிஞ்சவங்க கூட நான் அதிகமாக பேசுகிறதில்ல. அப்படி இருக்கிறப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், இதை எப்படி சரி பண்ணணும் எதுவும் தெரியாது. நான் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக எல்லாம் சரி பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. சரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. முடிஞ்சால் நான் சரி பண்ணிடுறேன். சரியா? அப்புறம் அந்த தண்ணி சுண்டி வர்ற வரைக்கும் மஷ்ரூமை வேக வச்சு இப்போ இறக்கிட்டேன். அவ்வளோதான், மஷ்ரூம் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி வேணும்னாலும் எடுக்கலாம். அவ்வளோதான். லஞ்சுக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னா மீன் வாங்கலை. இன்றைக்கி வந்து மீன் கொண்டு வரவங்களும் வரல, மீன் வாங்கலை. அதனால தான் நான் வந்து மஷ்ரூம் பொரியலும் வச்சுட்டு அப்புறம் வந்து வெறுங்கறியும் வச்சு முடிச்சிட்டேன். வெறுங்கறிக்காக இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு கருவேப்பிலை தாளிக்கணும். தாளிச்சுட்டு அடுத்ததை பார்த்தீங்கன்னா வெறுங்கறிக்கு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். தேங்காய், அப்புறம் ஜீரகம், அப்புறம் இஞ்சி சேர்ப்பேன்னா இஞ்சி பூண்டு புளி, நம்மளோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் புளி, இவ்வளோ வச்சு தண்ணி ஊற்றி அதை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கதை இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, இது கூட சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பும் ஊற்றி நம்ம கிளறி எடுத்துகிட்டு அது நுரைச்சி அப்படியே பொங்கி வரப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். ஒரு 2 முறை பொங்கி வர்றப்போ கரண்டி போட்டு நம்ம கிண்டி கொடுத்துட்டு அதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா வெறுங்கறி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு மெத்தடில் பண்ணுவாங்க. அரைச்சி வச்சுருக்க வெறுங்கறியை வந்து சட்டியில் வச்சு அதை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி நுரைச்சி பொங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் வந்து தாளித்து அதுக்கு மேலே கொட்டுவாங்க. சிலர் வந்து இஞ்சி சேர்க்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து இஞ்சி சேர்ப்பாங்க. எனக்கு அந்த இஞ்சி சேர்க்குறப்போ ஒரு டேஸ்ட் வித்தியாசம் நல்லா இருக்கிற மாதிரி தோணும். அதனால் நானும் இஞ்சி சேர்த்துப்பேன். வெறுங்கறியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் இருக்கும், ஆனால் மற்ற பொருள்கள் எதுவும் இருக்காது. அப்போ சிம்பிளாக டக்குன்னு தேங்காய் வச்சு ஒரு குழம்பு வச்சுருவாங்க. ஏன்னா எங்கள் மோஸ்ட்லி எல்லாரோட வீட்லேயும் தென்னை மரம் இருக்கும். அப்போ தேங்காய் வந்து இங்கே நல்லாவே நமக்கு இருக்கும் முன்னாடி. இப்போது அதுவும் ரொம்ப கஷ்டம்தான்.
இப்போ வந்து நம்ம நிறைய வீடெல்லாம் வைக்கிறப்போ என்ன ஆகும்னா, அந்த தென்னை மரங்கள் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்குது இப்போ. இருந்தாலுமே முடிஞ்ச அளவு வந்து அந்த அந்த இத வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதனால டக்குனு ஒரு குழம்புக்கு எதுவும் இல்லையா, தேங்காய் இருக்கா, அரைச்சு ஒரு வெங்கரி வச்சுட்டோம் அப்படின்னா, கூட வந்து பொரிச்ச மீனோ, இல்ல முட்டை பொரிச்சோ, ஏதோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். அவ்வளோதான். இத இப்போ கிளறி விட்டுட்டேன் இல்லையா, இது வந்து நல்லா சூடாயிட்டு அப்படியே நுரைச்சி பொங்கி வரும். பொங்கி வர்றப்போ கரண்டி வச்சு ஒருக்க கூட கிளறி கொடுக்கணும். கொடுத்துட்டு மறுபடியும் இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருப்போம். அடுத்து மறுபடியும் பொங்கி வரும். அந்த டைமும் ஒரு கிளறிட்டு வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணணும். அப்படியே பொங்கி வந்து அது பிரியக்கூடாது. பிரிஞ்சிச்சுன்னா இது தேங்காய் அப்படிங்கிறனால தெரிஞ்சுடும். நம்ம சட்னி எல்லாம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ரசம் சட்னி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வைப்போம்ல, அதே மாதிரி தான். பொங்கி வர்றப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு 2-3 முறை பொங்க விட்டுட்டு கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பொங்கி வந்து அது பிரியக்கூடாது. பிரியறதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஆனால் இந்த மண் சட்டியில் வைக்கிறப்போ ஒரு கஷ்டம் என்னென்னா, லைட்டாக நுரைச்ச உடனே இது வந்து பொங்கி பிரிஞ்சிடும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மண் சட்டியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு இது இருக்குது. சூடாகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் சூடாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நேரம் அந்த சூடு நிற்கும். அந்த சூடுலேயே வந்து ஓரளவு குழம்பெல்லாம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டோம்னா, மீன் குழம்பாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது குழம்பு சாம்பார்லாம் வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து ஓரளவு வந்து அது நல்லா நுரைச்சி நம்ம நல்லா பொங்கி வந்து அந்த வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து அந்த தண்ணி இருந்து சுண்டும். அது வந்து ஒரு மண் சட்டியோட பலன் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் நிறைய பேர் மண் சட்டி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, அந்த மண் சட்டி ரொம்ப பிடிக்கும். அது எதனாலன்னு எனக்கு தெரில. நான் எப்போ வந்து ஸ்டீலுக்கும் மண் சட்டிக்கும் மாற ஆரம்பித்தேனோ, அப்போத்துலேருந்து என் வீட்டில் ஸ்டீலு, மண் சட்டி, அயன் இந்த 3 பாத்திரம் தான் அதிகமாக இருக்கும். அலுமினிய பாத்திரம் 1-2 இருக்குன்னு நினச்சிருக்கேன். 1-2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கஞ்சி வடிக்கிறதுக்கும் அதுக்கு அலுமினியம் வேணும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். கஞ்சி வடிக்கிறதுக்கும் அப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சில பொருட்களுக்கு வந்து நான் அலுமினியம் வாங்கி வச்சுருக்கேன். அது ரொம்ப ரேராக என்றைக்காவது ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் ஒரு கேக் ஆர்டர் ஒன்று இருந்துச்சு. 1ஆம் தேதி டெலிவரி பண்ண கேக் இது. இது வந்து 1 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. இந்த கஸ்டமர் வந்து இதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 கேக் வாங்கியிருந்தாங்க. ரெகுலர் கஸ்டமர் தான் எனக்கு மறுபடியும் ஆர்டர் தருவாங்க. எனக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கிறனால தானே மறுபடியும் ஆர்டர் தர்றாங்க அப்படின்ட்டு. இவங்க என்னோடய ரெகுலர் கஸ்டமரே ஆகிட்டாங்க. இது வந்து 1 kgயில் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. டிசைன் வந்து அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த டார்க் ஷேடு வந்து நான் வைக்கலை. டார்க்கு வேண்டான்னு நினச்சிட்டேன். ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறது டார்க் வைக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு கேக்கு, குக்கீஸ், சாக்லேட், ப்ரௌனி இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பேசலாம். சரியா? அவ்வளோதான். இப்படி தான் என்னோடய டே இன்றைக்கி போச்சு. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.